ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 2 த போஸ்ட் மௌரியன் இந்தியா. ஸோ மௌரியன் எம்பையர் வந்து பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் எப்படி டைனஸ்டிஸ் நிறைய கிங்டம்ஸ் எல்லாம் எப்படி எமர்ஜ் ஆச்சு, அவங்களுடைய பாலிட்டி, சொசைட்டி, எக்கனாமிக், கல்ச்சர் இதெல்லாம் வந்து நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, இதெல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ மௌரியன் எம்பையர் வந்து பிரேக்கப் ஆனதுக்கு காரணம் இன்வேஷன் ஆஃப் சாகாஸ், சைத்தியன்ஸ், பார்த்தியன்ஸ், இண்டோ கிரீக்ஸ், பாக்டீரியன் கிரீக்ஸ், குஷன்ஸ் ஃப்ரம் நார்த் வெஸ்ட் இவங்களுடைய படையெடுப்புனால தான் மௌரியன் எம்பையர் வந்து பிரேக்கப் ஆச்சு. சவுத்தில் பார்த்தோன்னா சாத்தவனாஸ் வந்து தன்னிச்சையாக ஆகிட்டாங்க அசோகா இறந்ததுக்கப்புறம். சுங்காஸ் கான்வாஸ் நார்த்தில் வந்து குப்தா டைனசிட்டி எமர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்காங்க. செடிஸ் கலிங்கான்றவங்க வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸை அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ மகதா ஒரு ப்ரீமியர் ஸ்டேட் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறது ஸ்டாப் ஆகி ஒரு கிரேட் சென்டர் ஆஃப் புத்திஸ்ட் கல்ச்சராக வந்து மாறிடுச்சு அந்த இடம். ஸோ நார்த் வெஸ்ட்டில் இண்டோ கிரீக் சாக்காஸ், பார்த்தியன்ஸ், குஷ்னாஸ் இருக்காங்க. நார்த்தில் சுங்காஸ் கான்வாஸ் இருக்காங்க. சவுத்தில் சாத்தோனாஸ் இருக்காங்க. நமக்கு சோர்சஸ் பார்த்தோன்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், இன்ஸ்கிரிப்ஷன் காப்பர் பிளேட்லேருந்து அயோத்தியா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் தானதேவா, பெரிஸ்போலிஸ், அப்புறம் நக்ஷி ருஸ்தம் இன்ஸ்கிரிப்ஷன், மோகான்றது டாக்ஸிலோடைய காப்பர் பிளேட்டு, ஜுனஹத் கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷன், நாசிக்கோட யுவாலஜி அண்ட் டேரியஸோட இன்ஸ்கிரிப்ஷன். காயின்ஸ்னு எடுத்திங்கன்னா சாத்தோனாஸ் காயின்ஸு, கட்ஃபைசிஸ்டோட காயின்ஸு, ரோமன் காயின்ஸு. லிட்ரரி சோர்சஸ்ன்னு பார்த்தோன்னா புராணாஸ், கர்கி சம்ஹிதா, பானபட்ட ஹர்ஷச்சர்தா, மகாபாஷ்யா பதஞ்சலி, பிருஹஸ்கதா ஆஃப் குணாதியா, மத்தியமிக சூத்ரா ஆஃப் நாகார்ஜுனா, புத்தச்சரிதா ஆஃப் அஸ்வகோஷா, மாளவிகா அக்னிமித்ரா ஆஃப் காளிதாசா, இதெல்லாம் நமக்கு கிடைச்ச லிட்டரரி சோர்சஸ். ஃபாரின் நோட்டீஸ்னு எடுத்திங்கன்னா ஹைன்ஸோட அக்கௌண்ட்ஸ், சைனீஸோடைய புத்திஸ்ட் மாங் ட்ராவலர் சொல்லக்கூடியவருடைய அக்கௌண்ட்டு. இப்போ சுங்காஸ் கான்வாஸ் நார்த்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். சுங்காஸ் லாஸ்ட்டாக இருந்த மௌரியன் எம்பரர் யார் அப்படின்னா பிருகதாத்தா. அவரை கொன்னவர் யாருன்னா அவருடைய ஓன் ஜென்ரலாக இருந்த புஷ்யமித்ர சுங்கான்றவர் கொன்னுட்டு அவர் சுங்கா டைனசிட்டியை மகதால எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. புஷ்யமித்ரா வந்து பாடலிபுத்ராவை கேபிட்டலாக வந்து மாற்றிட்டாரு. புஷ்யமித்ராவுடைய கிங்டம் வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா வெஸ்ட்வர்ட் நோக்கி உஜ்ஜைன், விதிஷா எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா கிங்கோடைய ஒரு மெனந்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய படையெடுப்பை விரட்டினார். பட் ஆனால் மனந்தர் வந்து கபுலியும் சிந்தி வந்து அவர் கையிலே வந்து வச்சுட்டாரு. புஷ்யமித்ரா வந்து கலிங்கா கிங் காரவேலா கிட்டேருந்து வந்த அட்டாக்கை வந்து முறியடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் விதர்பாவையும் வந்து கான்கவர் பண்ணிட்டார். இவர் ஒரு தீவிரமான ஒரு உறுதியான ஃபாலோவராக இருந்தார். வேதிக் ரிலீஜனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அஸ்வமேத யக்னாஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார் 2. என்னென்னா ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ். எதுக்காகனா ஒரு இம்பீரியல் அத்தாரிட்டியை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக. இந்த சுங்கா பீரியடில் வந்து ஸ்டோன் வந்து ரீப்ளேஸ் பண்ணி உட்டு மூலமாக ரீப்ளேஸ் பண்ணி ரயிலிங்க்கு, கேட்வேக்கெலாம் வந்து போட்டாங்க புத்திஸ்ட் ஸ்டூபாஸில். அதை பரூட்லேயும் சாஞ்சிலையும் நம்ம பார்க்க முடியும். புஷ்யமித்ராவை சக்சீட் பண்ணி வந்தவர் யாருன்னா அவரோட பையன் அக்னிமித்ரா. அக்னிமித்ரா வந்து காளிதாசா, மாளவிகா அக்னிமித்ராவுடைய ஹீரோவாக இருந்தார். இந்த ட்ராமா எதை ரெஃபர் பண்ணுதுன்னா வசுமித்ராவுடைய விக்ட்ரி, அதாவது அக்னிமித்ரா பையன் இருக்காங்களே அவங்களுடைய விக்ட்ரி எங்கன்னா கிரீக் ஓவர் த கிரீக்ஸ், எங்கே சிந்து ரிவரில். ஸோ வீக் சக்ஸஸர் பார்த்தோன்னா சுங்காஸோடைய வீக் சக்ஸஸ் கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு த்ரெட் வந்துகிட்டே இருந்துச்சு இண்டோ பாக்டியன்ஸ், இண்டோ பார்த்தியன்ஸ் கிட்டே இருந்து. ஸோ சுங்கா டைனசிட்டி வந்து 100 வருஷம் இருந்தது. லாஸ்ட்டாக இருந்தவர் தேவபூதின்றவர். அவரை கொன்னவர் அவரோட ஓன் மினிஸ்டர் வாசுதேவ கான்வா. ஸோ வாசுதேவ கான்வான்றவர் கான்வா டைனசிட்டியை மகதால எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ சுங்காவோட பீரியடோட இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுங்காஸ் வந்து பாக்டீரியன் கிரீஸ் அவருடைய அத்துமீறல்லேருந்து கேஞ்சட்டிக் வேலியில் அத்துமீறல் நடந்துட்டு இருந்துச்சு. அதை டிஃபெண்ட் பண்ணாங்க. புஷ்யமித்ரா அவருடைய சக்ஸஸர் பார்த்தோம் அப்படின்னா வேதிக் ரிலீஜனுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த ப்ராக்டிசஸை எடுத்து வைஷ்ணவிசத்தை ப்ரொமோட் பண்ணுறாரு. சான்ஸ்கிரிட் கிராஜுவலாக வந்து ஏற்றம் பெறுது. ஸோ ஒரு கோட் லாங்குவேஜாக வந்து மாறுது. பதஞ்சலின்றது தான் வந்து செகண்ட் கிராமரியன் சான்ஸ்கிரிட்டில். ஸோ அதை ஆதரவளிக்கிறவர் புஷ்யமித்ரா. ஸோ புஷ்யமித்ரா வந்து புத்திஸ்ட் வந்து துன்புறுத்துறாங்க. ஸோ புஷ்யமித்ரா புத்திஸ்ட்டை துன்புறுத்துறாரு. அவரோட ஆட்சி காலத்தில் புத்திஸ்ட் மானுமெண்ட் பாரூட் சாஞ்சியில் வந்து அதுக்கப்புறமா அவர் ரினோவேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ கிரேட் ஸ்டூப் ஆஃப் சாஞ்சி, அதோட ரெயிலிங்ஸ் இது எல்லாத்தையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு இந்த சுங்கா பீரியடில். கிங் காரவேலா ஆஃப் கலிங்கா அப்படின்றவர் வந்து சுங்காஸோடைய சமகாலத்தவர். ஸோ அந்த காரவேலா ஹதிகுபா இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கிது.
அடுத்து கான்வா டைனசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 கிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் அது மொத்தம் 45 வருஷம் ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ மகதாவுடைய ஹிஸ்ட்ரி வந்து கான்வாஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இருக்காது. ஸோ கான்வாஸோடைய ரூலர்ஸ்னால் வாசுதேவா, பூமிமித்ரா, நாராயணா, சுசர்மன். லாஸ்ட்டாக இருந்த கான்வா ரூலர் தான் சுசர்மன். அவரை கொன்னவர் அங்கே இருந்த பவர்ஃபுல் நிலப்பிரபுத்துவாதி சீஃப் ஆந்திராவுடையவர் சிமுகான்றவர் கொண்டுட்டார். ஸோ அதுக்கப்புறம் சாத்தவனா டைனசிட்டி அப்படின்றத உருவாக்குறாரு அவர். சாத்தவனாஸ் சவுத்தில் பார்த்தோன்னா சாத்தவனாஸ். ஸோ குஷ்னாஸ் நார்த்தில் இருந்தப்போ சாத்தவனாஸ் ஆந்திராஸ் அப்படின்றவங்க வந்து சவுத்தில் வந்து செழிப்பாகிறாங்க. குஷ்னாஸ் வந்து 300 வருஷம் இருக்காங்கன்னா இவங்க வந்து 450 வருஷம் இருக்காங்க. சிமுகா தான் வந்து இந்த சாத்தவனா டைனசிட்டியோட ஃபவுண்டர். ஸோ 23 வருஷம் ரூல் பண்ணுறாரு. இவரோட சக்ஸஸர் தான் அவரோட தம்பி கிருஷ்ணா. லேட்டர் அவருடைய நெஃப்யூ சத்தகர்ணி வந்து 10 வருஷம் ரூல் பண்ணுறாரு. அவருடைய கண்ட்ரோலை வந்து ரொம்ப பெரிய ஏரியாவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறாரு. ராஜஸ்தான் நார்த் வெஸ்ட்லேருந்து ஆந்திரா சவுத் ஈஸ்ட்டு, குஜராத் வெஸ்ட்லேருந்து கலிங்கா ஈஸ்ட் வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. சத்தகர்ணி அப்படின்றவர் 2 ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. அதாவது அஸ்வமேத யக்னா. எதுக்காகனா அவரோட பொசிஷன் தக்க வச்சுக்கிறதுக்காக. கௌதமபுத்திர சத்தகர்ணி அப்படின்றவர் கிரேட்டஸ்ட் ரூலராக இருக்கார் இந்த ஃபேமிலியில். நாசிக் யூவாலஜியில் அதை பப்ளிஷ் பண்ணுறவங்க அவங்க அம்மா கௌதம பாலஸ்ரீன்றவங்க. கௌதமபுத்திர சத்தகர்ணி வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுறதுனா சாகாஸோடைய டெஸ்ட்ராயர் யவனாஸ் பஹல்வாஸோடைய டெஸ்ட்ராயரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த எம்பையரோட எக்ஸ்டென்ட் வந்து அதையும் வந்து இதில் இந்த ரெக்கார்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா மகாராஷ்டிரா, நார்த் கொங்கன், பேரர், குஜராத், கத்தியவார், மால்வா. இதோட ஷிப் காயின்ஸ் இவங்களோட ஷிப் காயின்ஸ் இருக்கு இல்லையா, அது எதை சஜஸ்ட் பண்ணுதுன்னா ஆந்திரா வந்து சீஃபேர்லேயும் நேவல் பவர்லேயும் ரொம்ப திறமையாக இருந்திருக்காங்க அப்படின்றத சொல்லுது. போஹர் இன்ஸ்கிரிப்ஷன் எதை சொல்லுதுன்னா சவுத் இந்தியா வந்து இயர்லி ஸ்டேட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு ஸ்டேட் ஃபார்மேஷனுக்கு ஒரு அந்த ப்ராசஸ்க்கு இம்பார்ட்டண்ட் ரோல் வகிச்சிருக்குன்றத சொல்கிறது அந்த போஹர் இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது பார்த்தோன்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சாத்தவனாஸ். லிட்ரேச்சரில் என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா ஹாலான்றவர் கிரேட் ஸ்காலராக சான்ஸ்கிரிட்டில் இருந்திருக்காரு. காந்தாரா ஸ்கூல் ஆஃப் சான்ஸ்கிரிட் வந்து அந்த டெக்கனில் வந்து செழிப்பாக இருந்திருக்கு 2nd century BCயில். ஹாலா வந்து சட்டசைன்ற ஒரு ஆத்தர், சப்தசதின்னு சொல்லுவாங்க. 700 ஸ்டான்சாஸ் வந்து ப்ராக்கெட்டில் இருக்கும். ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாத்தவனாஸ் ரூலர் ரொம்ப கிரேட் பில்டர்ஸ் தான். அவங்க வந்து புத்திஸ்ட் ஸ்டூப்பாஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அமராவதியில் பிரான்ஸ் ஸ்டாச்சு வந்து நிற்கிற மாதிரியான புத்தா எந்த இடத்துல டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ஓக் ஏஓ, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சைட் வியட்நாமில் இருக்குது. அது அமராவதி ஸ்டைலில் ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இருக்கும். லேட்டராக வந்து சாத்தவனா கிங்ஸும் வந்து லெட் இல்லைனா பிரான்ஸ் காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க. அதில் ஷிப்பு வந்து 2 மேஸ்டரோடு இருக்கிற மாதிரி அவங்க வந்து இஷ்யூ பண்ணாங்க. ஸ்டோன் ஸ்டீல் வந்து நெக்கோம் பதம் தாய்லாண்டில் டிஸ்கவர் பண்ணார். அதுவும் சேம் டிசைனில். அடுத்து காந்தாரா, மதுரா, அமராவதி, போத்கயா, சாஞ்சி, பரூட் இது எல்லாமே இந்த எல்லா இடத்துலையுமே மானுமெண்ட் ஆர்ட் வந்து இருக்குது. மதுரா ஸ்கூல் ஆஃப் கல்ச்சர்ஸ் வந்து இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இல்லைனா வந்து லைஃப் சைஸில் இருக்கக்கூடிய புத்திஸ்டோட ஸ்டாச்சு, பிராமணியோட ஸ்டாச்சு, ஜெயின் டெய்டிஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இண்டோ கிரீக்ஸ், இண்டோ பார்த்தியன்ஸ், சாகாஸ் அண்ட் குஷனாஸ். இண்டோ கிரீக்ஸ் அண்ட் இண்டோ பார்த்தியன்ஸ் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் நார்த் வெஸ்ட் இந்தியா பஞ்சாப் ரீஜியன்ஸை கைப்பற்றினதுக்கப்புறம் அலெக்சாண்டர் கிரேட் அப்படின்றவர் அந்த கைப்பற்றின டெரிட்டரிஸ் எல்லாம் யார்கிட்ட விட்டுட்டு போகிறாருன்னா அந்த ப்ராவின்ஷியலில் இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் கிட்ட. அதில் 2 ஈஸ்டர்ன் சட்ரபி சொல்லக்கூடிய பாக்டீரியா அண்ட் பார்த்தியா மட்டும் க்ரீக் கவர்னர்ஸ் கிட்ட ரெவோல்ட் பண்ணி அவங்களோட இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ பாக்ட்ரியாவுடைய வந்து இண்டிபெண்ட் ஆகிட்டாங்க. யாரோட லீடர்ஷிப்லன்னு பார்க்கும்போது டியோடட்டஸ் I அண்ட் பார்த்தியா வந்து அண்டர் ஆர்சஸ். ஸோ மௌரியன் எம்பையர் வந்து டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் இந்த பாக்டீரியா கிரீக் ரூலர்ஸ் ஆஃப் பாக்டீரியாவும் பார்த்தியாவும் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க நார்த் வெஸ்ட் அந்த பார்டர் லேண்டு ஃபுல்லாகவே. ஸோ பாக்டீரியாவும் பார்த்தியன் செட்டிலர்ஸும் கிராஜுவலாக அங்கே இன்டர்மிக்ஸ் கலக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் கூட. ஸோ இது மூலமாக இண்டோ கிரீக், இண்டோ பார்த்தியன் காலனிஸ் ஃபுல்லாக நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வருது. இங்கே வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கக்கூடிய லைஃப் சைஸ் ஸ்டாச்சு புத்தா பேமேன் வேலியில் இருக்குது. எங்கன்னா மவுண்டைன் முன்னாடி இருந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா சொல்லுவாங்க. இப்போ அது சென்ட்ரல் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ரீசெண்டாக அதை தாலிபன்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு சாலிட் ராக்கில் செதுக்கி வச்சுருப்பாங்க. இது வந்து காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டுக்கு டெடிகேட் பண்ணுறாங்க போஸ்ட் மோரியன் பீரியடில். அடுத்து பார்த்தோன்னா ரூலர் ஆஃப் இண்டோ கிரீக்ஸ் டெமிட்ரஸ் I அப்படின்றவர் வந்து
கிரீக்கோ பாக்டீரியன் ரூலர் யூத்திடிமஸோடைய பையன். இவர் மெசிடோனியா கிங்காக இருந்திருக்காரு 294 288 பிசி வரைக்கும். சில எவிடன்சஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணது டெமெட்ரியஸ் வந்து பைலிங்குவல் ஸ்கொயர் காயின் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு. அதாவது க்ரீக் லெட்டர் அது முகப்பில் இருக்கும், அதோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா கரோஷித்தி ரிவர்ஸில் இருக்கும். ஸோ ஸ்காலர்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா இதில் எது இந்த 3 இதில் எதுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறதுக்கு ஏபிளாக கிடையாது. இந்த டெமெட்ரியஸ் வந்து இனிஷியேட்டராக இருந்தார் யவனாயராவுக்கு 2nd century பிசியில். மெனந்தர் இவர் வந்து பெஸ்ட் இண்டோ கிரீக் கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்து லார்ஜ் கிங்டத்தை நார்த் வெஸ்ட் பார்ட்டில் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். இவங்களுடைய காயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ஏரியாவில் நிறைய இடத்துல பரவி இருந்தது. எப்படின்னா கபுல் வேலி, அப்புறம் இண்டஸ் ரிவர் வெஸ்ட்டு உத்தரப்பிரதேஷ் வரைக்கும். ஸோ மிலிந்த பன்ஹா அப்படின்றது ஒரு புத்திஸ்ட் டெக்ஸ்ட்டு. இது வந்து சொற்பொழிவாக இருந்தது. பாக்ட்ரியன் கிங் மிலிந்தாவுக்கும் லேர்ன்டு புத்திஸ்ட் ஸ்காலர் நாகசேனாவுக்கும் நடுவில் ஒரு சொற்பொழிவா மாதிரியே நடந்துட்டு இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த மிலிந்தா அப்படின்றது வந்து மெனந்தர் தான் ஐடென்டிஃபை பண்ணார். மெனந்தர் அப்படின்றவர் வந்து புத்திஸ்ட்டை நம்பி புத்திசத்தை ப்ரமோட் பண்ணார். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டோ கிரீக்ஸ் எடுத்துகிட்டோன்னா அவனுடைய காயினேஜ். இண்டோ கிரீக் ரூலர்ஸ் வந்து டை சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ப்ராப்பராக ஷேப் ஆன காயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் இல்லை சிம்பிள்ஸ் இல்லை வந்து ஃபிகர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு காயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்தியன்ஸும் இந்த ஆர்ட்டை வந்து அவங்ககிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டாங்க. ஸ்கல்ப்சர் எடுத்துக்கிட்டோன்னா காந்தாரா ஸ்கூல் ஆஃப் இந்தியன் ஆர்ட் வந்து நம்ம க்ரீக்கோட இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து தான் கடனை வந்து வாங்கியிருப்போம். அந்த க்ரீக்ஸ் வந்து குட் கேவ் பில்டர்ஸ்னு சொல்லுவோம். மகாயானா புத்திஸ்ட்டு வந்து இந்த கேவ்ஸ்லேருந்து கார் பண்ணக்கூடிய ஆர்ட்டை அவங்கள்ட்டேருந்து தான் கற்றுக்கிட்டு ஸ்கில்டாக இருப்பாங்க ராக் கட் ஆர்கிடெக்சர்ஸ்லாம். அடுத்து சாகாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டோ கிரீக் ரூல் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா சாகாஸோடைய முடிஞ்சிருச்சு. சாகாஸ்ன்றவங்க நம்ம நாடோடி பெரிய ஹியூஜ் நம்பரில் நம்ம நாட்டுக்கு வந்து நார்த் வெஸ்ட் இந்தியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆனாங்க. சாகாஸ் வந்து டர்க்கி நமாட்ஸோடைய ட்ரைபுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. சாகாஸ்ன்றவங்க சைத்தியன்ஸ், நொமேடிக் ஏன்ஷியன்ட் இரானியன்ஸ். ஸோ சாகாஸை வந்து சான்ஸ்கிரிட்டில் சாகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டோ பார்த்தியன்ஸ் ரூலர்ஸ் அதாவது பஹால்வாஸ். இண்டோ பார்த்தியன்ஸ் வந்து இண்டோ கிரீக்ஸ்க்கு அப்புறம் இண்டோ சைத்தியன்ஸ்க்கு அப்புறம் வந்தவங்க. குஷனாஸ் டிஃபீட் பண்ணி ஃபஸ்ட்டு செஞ்சுரி செகண்ட் ஹாஃபில் டிஃபீட் பண்ணி வந்தவங்க. இண்டோ பார்த்திய கிங்டம்ஸ் வந்து கோண்டோஃபரிட் டைனஸ்டின்னு சொல்லுவாங்க. அதை ஃபவுண்ட் பண்ணவர் கோண்டோஃபர்னஸ். ஸோ இந்த இண்டோ பார்த்தியன் டொமைன் எதெல்லாம் கம்ப்ரைஸ் பண்ணுது, எதெல்லாம் உள்ளடக்குனதுன்னு பார்த்தோன்னா கபுல் காந்தாரா. ஸோ கோண்டோஃபரஸ்ன்ற நேம் வந்து கிறிஸ்டியன் அப்போஸ்டல் சென்ட் தாமஸோடைய இதை ஒருங்கிணைச்சிருக்கும். ஸோ கூட்டாளின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து கிறிஸ்டியன் ட்ரெடிஷன்ஸை பொறுத்து கோண்டோஃபரஸ் கோர்ட் விசிட் பண்ணார் அண்ட் கிறிஸ்டியானிட்டியை தழுவி போனார். சரிங்களா. சாஹா ரூல் வந்து ஃபவுண்ட் பண்ணவர் மாவோஸ், அதாவது மோகைன் இன் காந்தார் ரீஜன். அவரோட கேபிட்டல் வந்து சிர்கப். ஸோ இவரோட நேம் வந்து மோரா இன்ஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவரோட காயின்ஸில் வந்து புத்தா சிவா இமேஜஸ்லாம் வந்து இருக்கும். ருத்ரதாமன்றவர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேமஸ் கிங் சாகாஸோடையவர். ஜுனாகத் கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷன் தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்கிரிப்ஷன் டஸ்டி சான்ஸ்கிரிட்டில். இந்தியாவில் சாகாஸ் வந்து இந்தியன் சொசைட்டியில் அசிமுலேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் நேம்ஸ் எல்லாம் வந்து அசிமுலேட் மீன்ஸ் ஒருங்கிணைச்சு வந்து இந்தியன் நேம்ஸ் எல்லாம் வந்து அடாப்ட் பண்ணி இந்தியன் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சாகாஸ் வந்து சத்ரபாஸ் அப்படின்றவங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்க ப்ராவின்ஷியல் கவர்னராக அந்த டெரிட்டரிஸ் எல்லாம் வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்காக. குஷனாஸ் வந்து ஒரு யூஜி ட்ரைப்ஸோடைய ஒரு செக்ஷன் தான் வந்து குஷனாஸ். இவங்க வந்து நார்த் வெஸ்ட் சைனாவில் வந்து ரிமோட் பாஸ்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போது ஃபஸ்ட்டு செஞ்சுரி பிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஜி ட்ரைப்ஸ் வந்து 5 மேஜர் செக்ஷனாக இருந்தாங்க. அதில் குஷனாஸ் வந்து பொலிட்டிக்கல் அசெண்டன்சி மற்றவங்கள விட அட்டைன் பண்ணாங்க. ஸோ பிகினிங் கிறிஸ்டியன் ஏரால யூஜி ட்ரைப்ஸ் வந்து குஷனாஸோடைய சூப்பரமசியை ஒத்துக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நொமாடிக் ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுட்டு பாக்டீரியன் பார்த்தியன் லேண்ட்ஸில் செட்டில் ஆகி வாழ்ந்தாங்க. எதுக்கு அட்ஜசன்ட்டாக பார்த்தோன்னா நார்த் வெஸ்ட் பார்டர் ஆஃப் இந்தியாவில். குஷனாஸ் வந்து பாக்டீரியா பார்த்தியை மீறி கிராஜுவலாக எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பித்தாங்க நார்த் இந்தியாவில். ஸோ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மோஸ்ட்டாக பார்த்தோன்னா பஞ்சாப், ரஜபுத்னா, கத்தியவாரில் இருந்தது. குஷ்னா ரூலர்ஸ் எல்லாருமே புத்திஸ்ட்டாக இருந்தாங்க. தக்ஷஷிலா, மதுரா கண்டினியூவாக ஒரு கிரேட் சென்டர் ஆஃப் புத்திஸ்ட் லேர்னிங் சென்டராகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சைனா, வெஸ்ட் ஏஷியாலேருந்து அட்ராக்ட் பண்ணிச்சு அந்த இடம். குஷ்னா கிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கனிஷ்கா தான் வந்து கிரேட்டஸ்ட். அதில் எல்லா குஷ்னா எம்பரர்ஸ்லையும் கிரேட்டஸ்ட்னால் கனிஷ்கா தான். ஸோ அவங்க வந்து சாவரண்ட்டி எப்போ அட்டைன் பண்ணாங்கன்னா 78 AD அவங்களோட ரூலை வந்து ப்ரொக்ளைம் பண்ணி நியூ எராவை தொடங்கினாரு. அதான் சாகா எரா அப்படின்றது. குஷ்னாவோட கேபிட்டல் இனிஷியலாக கபுலாக இருந்தது. அதுக்கப்புறம் பெஷாவர் புருஷ்புராவுக்கு வந்து மாற்றினாங்க.
ரூலர்ஸ் கட்ஃபைசிஸ் ஒன் அப்படின்ற அவரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தோன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபேமஸான ஒரு மிலிட்ரி பொலிட்டிக்கல் லீடராக இருந்தார் குஷ்னாஸில். இண்டோ கிரீக் இண்டோ பார்த்தியன் ரூலர்ஸை தூக்கி எறிஞ்சி அவர் தனக்கு தானே ஒரு சாவரின் ரூலை பாக்டீரியாவில் உருவாக்குனார். அவரோட பவர் வந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா கபுல், காந்தாரா, இண்டஸ் வரைக்கும். கட்ஃபைசிஸ் டூன்றவர் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ் வந்து வச்சுருந்தார். யார் கூடனா சைனா எம்பரர், ரோம் எம்பரர்ஸ் கூடலாம் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், ஃபாரின் கண்ட்ரீஸ் கூட நல்லாவே என்கரேஜ் பண்ணி வச்சுருந்தார். சில காயின்ஸ் பார்த்தோன்னா லார்ட் ஷிகாவோட ஃபிகர், அப்புறம் இம்பீரியல் டைட்டில்ஸ் கரோஷித்தி லாங்குவேஜில் அப்படிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. கான்குவஸ்ட் கனிஷ்கா வந்து காஷ்மீரை வந்து கான்கர் பண்ணி வெற்றி பெற்று அவர் வந்து ஒருங்கிணைச்சிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மகதாவுக்கு அகெயின்ஸ்டாகவும் வார் நடத்தியிருக்காரு. பார்த்தியாவுக்கு அகெயின்ஸ்டாகவும் வார் நடத்தி அவரோட வாஸ்ட் எம்பையரை வந்து பெருசாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு சவுத் வெஸ்ட் பார்டரில். ஆஃப்டர் காஷ்மீர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் காந்தாராவுக்கு அப்புறம் அவரோட அட்டென்ஷன் ஃபுல்லாக சைனாவை நோக்கி போச்சு. சைனீஸ் ஜென்ரல் பாங்ஷியாங்கை டிஃபீட் பண்ணி அந்த நார்த்தன் பார்டர் இந்தியா ஃபுல்லாக சைனீஸோடைய ஊடுருவலேருந்து தடுத்தார். இவருடைய எம்பையர் வந்து காஷ்மீர்லேருந்து பனாரஸ் வரைக்கும் வந்தது. விந்தியா மவுண்டைன் சவுத்தில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சார். அதில் வந்து காஷ்கர், யார்கண்ட், இந்த பர்ஷியா பார்த்தியா பார்டர் டச் பண்ணுறது இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இவரோட ரிலீஜியஸ் பாலிசின்னு எடுத்துக்கிட்டோன்னா இவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு புத்திஸ்ட் எம்பையர்னு சொல்லலாம். கனிஷ்கா எம்பையரை புத்திசம் அடாப்ட் பண்ணார். யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக செல்வாக்குன்னா அஸ்வகோஷா, இவரோட செலிப்ரேட்டட் மாங்க் பாடலிபுத்ராவில். ஸோ இவர் ஒரு கிரேட் வேரியர் எம்பையர் பில்டராக இருந்தாலும் கனிஷ்கா வந்து சாம்பியன் ஆஃப் மகாயனிசம் சொல்லலாம். கனிஷ்கா புத்திசம் ஒரு ஸ்டேட் ரிலீஜனாக உருவாக்குனாரு. நிறையா ஸ்டூப்பாஸ், நிறைய மொனாஸ்டிக்ஸ், மடங்கள், மதுரா, டாக்ஸிலா நிறைய பார்ட்ஸ் ஆஃப் கிங்டம்ஸில் வந்து கட்டினார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புத்திஸ்ட் மிஷனரிஸ் டிபெட், சைனா நிறைய கண்ட்ரி சென்ட்ரல் ஏஷியாவுக்குலாம் வந்து புத்தாவுடைய நற்செய்தியை பரப்புறதுக்காக அனுப்புனார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4வது புத்திஸ்ட் கவுன்சிலில் குந்தலவானா நியர் ஸ்ரீநகரில் ஆர்கனைஸ் பண்ணி புத்திசமுடைய வேரியஸ் ஸ்கூல்ஸோடைய டிஃப்ரென்சஸ்லாம் என்னென்னு சொல்லி லிஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணி வச்சார். அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலில் புத்திசமை ஹினாயனிசம், மகாயனிசம்னு சொல்லிட்டு பிரித்தாங்க. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் லிட்ரேச்சர்னு எடுத்துக்கிட்டோன்னா கனிஷ்கா வந்து கிரேட் பார்ட் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் புரவலான்னு சொல்லலாம். இவரோட கோட் ஃபுல்லாக நிறைய புத்திஸ்ட் செயின்ட் ஸ்காலர்ஸ்னு இருப்பாங்க. அஸ்வகோஷா, சுமித்ரா, நாகார்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்வகோஷான்றவர் வந்து செலிப்ரேட்டட் ஆத்திர ஃபஸ்ட்டு சான்ஸ்கிரிட் பிளே புத்த சரிதா. இவர் கனிஷ்கா தான் பார்த்துட்ருக்கோம். இவர் வந்து கனிஷ்காபுரம் சொல்லிட்டு காஷ்மீரில் வந்து ஒரு டவுனை கட்டுறாரு அண்ட் ஃபவுண்ட் பண்ணுறாரு. அண்ட் அந்த கேபிட்டலாக புருஷ்புரான்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் வந்து செழிக்குது அந்த டைமில். ஸோ செழிப்பாக இருக்குது. மோஸ்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட் காந்தாராஸ் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்தாவோட ஸ்கல்ப்சர்ஸை எப்படி செதுக்குறாங்கன்றதை பற்றி இருந்தது. புத்திஸ்ட் லேர்னிங் கல்ச்சர் வந்து சைனாவுக்கும் கொண்டு போகிறாங்க, மங்கோலியாவுக்கும் தக்ஷசிலாலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ கிரேட் ஏஷியாட்டிக் கல்ச்சர் வந்து இந்தியாவுடைய புத்திஸ்ட் கல்ச்சரோட கலக்குது எப்போனா குஷன் டைமில். ஸோ கனிஷ்காவுடைய சக்ஸஸர்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ அதனால் ரேப்பிடாக என்ன ஆகுதுன்னா நிறைய சின்ன இதாக வந்து பிரிஞ்சு போயிடுது. ஸோ குஷன் எம்பையர் கரஸ்பாண்டட் வித் லாஸ்ட் டேஸ் ஆஃப் ரோமன் ரிப்பப்ளிக் ஜூலியஸ் சீசராலே. அதாவது குஷன் எம்பையர் வந்து எதோட தொடர்பாக இருக்குன்னா ரோமன் ரிப்பப்ளிக் ஜூலியஸ் சீசர் கடைசி வாழ்க்கை வரல அதோட காலத்துக்கு சமமாக இருக்குது. ஸோ குஷன் எம்பரர் வந்து கிரேட் எம்பசியை அகஸ்டஸ் சீசருக்கு அனுப்புகிறாரு. ஸோ சம்மரி க்ளாசரிலாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்கலாம். த லாஸ்ட் மௌரியன் எம்பையரை வந்து வாஸ் கில்டு பை யாருன்னா புஷ்யமித்ரா. டேஷ் வாஸ் ஃபவுண்டர் ஆஃப் சாத்தவானா டைனஸ்டி சிமுகா. டேஷ் வாஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் குஷன் எம்பரர்ஸ் அப்படின்னா கனிஷ்கா. த காந்தாரா ஸ்கூல் ஆஃப் சான்ஸ்கிரிட் ஃப்ளரிஷ்ட் இன் தி டெக்கன் டூரிங் 2nd century BC. சாகாஸ் ரூல்ட் ஓவர் காந்தாரா ரீஜியன். சிர்கபஸர் கேபிட்டல். Match the statement with reason. So colonies of Indo-Greeks and Indo-Parthians are established on the northwest part of India. Right? The Bactrians and Parthian settlers gradually intermarried and intermixed with the indigenous population. இதுவும் ரைட்டு. ஸோ அதான் ஆன்சர். அடுத்தது செகண்டு, Indo-Greek rulers introduced dye system and produced coins with inscription and symbol engraving figures on them. ரைட்டு. Indo-Greek ruler was ended by the Kushnas அப்படின்றது தான் வந்து தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட்டு. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது பார்த்தோன்னா சர்க்கிள் த ஆட் ஒன். ஆட் ஒனில் சிமுகா மட்டும் தான் வேறு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். டேஷ் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் இண்டோ பார்த்திய கிங்டம் அப்படின்னா கோண்டஃபஸ். இன் சவுத்தில் சாத்தவானாஸ் பிகம் இண்டிபெண்ட் ஆஃப்டர் அசோகா டெத்து. ஹாலா வாஸ் ஃபேமஸ் ஆத்தர் ஆஃப் சட்டசை. டேஷ் வாஸ் லாஸ்ட் ரூல் ஆஃப் கான்வா டைனஸ்டினா சுசர்மன். குஷ்னோட லேட்டர் கேபிட்டல் வந்து பேஷாவர். அடுத்தது மகதா கண்டினியூ டு பி கிரேட் சென்டர் ஆஃப் புத்திஸ்ட் கல்ச்சர் ஈவன் ஆஃப்டர் ஃபால் ஆஃப் மௌரியன் எம்பையர் அப்படின்றது ட்ரூ.
வி கெட் மச் இன்ஃபர்மேஷன் அபவுட் காரவலா ஃப்ரம் ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றதும் ட்ரூ. சிமுகா வாஸ் ஃபவுண்டர் ஆஃப் த சாத்தவானா டைனசிட்டி அப்படின்றது தப்பு. கனிஷ்கா. சாரி ரைட்டு. அடுத்து வந்து புதுச்சரிதா வாஸ் ரிட்டன் பை அஸ்வகோசா அப்படின்றது ட்ரூ. நெக்ஸ்ட்டு பதஞ்சலி அப்படின்றது வந்து செகண்ட் கிராமரியன். அக்னிமித்ரான்றது மாளவிகா அக்னிமித்ரா. கிங் காரவலா கலிங்கா. டெமிட்ரஸ் அப்படின்றவர் வந்து இண்டோ கிரீக். கோண்டோஃபர்ஸ் வந்து இண்டோ பார்த்தியன்ஸ். அவ்வளோதான். இதோட இந்த யூனிட் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் யூனிட்டில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டினியூ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.